எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு OneDayTrip. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கல்ல? நாங்களும் வந்து இங்கே நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்மளோட க்ரோ வித் மீ Part-2 வீடியோ தான். நிறைய பேர் வந்து அக்கா எப்போ விதை ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி என்ன சைஸ் பாட் யூஸ் பண்ணுறது, எப்படி தண்ணி ஊற்றணும், அப்புறம் எப்படி செடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதனால நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே சேர்த்துக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட டவுட் என்னென்னா எப்போ விதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு. எங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, நாங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் போயிட்டு லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போ சியாட்டில் இருக்கீங்கன்னா லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டே இன் சியாட்டில் வாஷிங்டன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு டேட் வரும். அந்த டேட்டுக்கு ஒரு 20 days பின்னாடியிலேருந்து நீங்கள் விதை இன்டோரில் போட்டு ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் போட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டே இப்போ April 1st வருதுன்னா April 1st அப்புறமா வந்து அந்த செடி உங்களுக்கு அவுட்டோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அக்கா நான் சின்சினாட்டியில் இருக்கேன், நியூ ஜெர்சியில் இருக்கேன், எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களோட லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டேக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு அவுட்டோரில் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டோரில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செடி வந்து ஒரு 5-6 இலை அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து செடி வெளியில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பர் மெத்தட் காமிச்சேன்ல. ஸோ நம்ம யூஸ்வலி தக்காளி, சில்லி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி விதைகளுக்கு தான் டிஷ்யூ பேப்பர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய விதை இருக்கு இல்லையா, கார்ன், பீன்ஸ், அவரைக்காய், க்ரீன் பீஸ் அந்த மாதிரி விதையெல்லாம் நம்ம டைரெக்டாகவே மண்ணில் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இது சீக்கிரமாக முளைக்கணுன்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சுடுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே மண்ணில் போட்டால் போதும். ஸோ கார்ன் மட்டும் நான் ஒரு ஹோலில் 2 விதை போட்டுட்ருக்கேன். க்ரீன் பீஸ் எல்லாம் வந்து ஒரு ஹோலில் 1 போட்டால் போதும். க்ரீன் பீஸுக்கு வந்து இந்த மாதிரி சீட் ஸ்டார்டிங் ட்ரே வேணும்னு இல்லை, டைரெக்டாக நீங்கள் பெரிய பாட்டில் ஒரு 5-6 க்ரீன் பீஸ் வந்து பெரிய பாட்டில் அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஹோலில் ஒரு விதை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் கார்னோட விதை தான் போட்டுட்டு இருந்தேன். இது முடிஞ்சது. அதில் ஒரே ஒரு வெண்டைக்காவோட செடி மட்டும் வந்துருந்தது, மற்ற எதுவுமே வரல. அதனால அதில் நான் கார்ன் போட்டுட்டேன். அடுத்ததாக வந்து நம்மளோட கொத்தமல்லியோட செடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். திருப்பியும் நிறைய பேர் கேட்குறதுனால தான். ஸோ கொத்தமல்லியோட விதை நம்ம யூஸ்வலி கிச்சனில் யூஸ் பண்ணுற மல்லி இருக்கு இல்லையா, தனியா, அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு சப்பாத்தி தட்டுற அந்த கோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணேன். அப்போது வந்து அந்த விதை வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 பீஸாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் மண்ணில் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். அது ஒரு 10 நாளில் வந்து நல்லா முளைக்க ஆரம்பிக்கும். இது நாம் போட்ட கார்னோட விதை தான். ஸோ கார்ன் வந்து 3 நாளைக்கு இப்படி இருக்கும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெருசாக ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய பாட்டுக்கு மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரீன் பீஸ். ஒரு பெரிய பாட்டில் ஒரு 5-6 க்ரீன் பீஸ் அப்படியே போட்டிருந்தேன். பீன்ஸ் வந்து ஒரு 10 inch இந்த மாதிரி பாட்டில் 3 செடி வச்சுருக்கேன். 3 செடி வைக்கும்போது இது வந்து புஷ் பீன்ஸ் கிடையாது, அப்படியே வள்ளியாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு ஒரு சப்போர்ட்காக ஒரு பேம்புவோட ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அதில் கட்டி விட்டோம்னா மேலே அப்படியே அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீட் ஸ்டார்டிங் ட்ரேயில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கீழே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த செடி இழுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்றைக்கி தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர் பார்த்திங்கன்னா பவுண்டாக இருக்கும், அது கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றுங்க. பெரிய பாட்டுன்னா அதுக்கப்புறம் அந்த செடி அந்த பாட்டில் தான் வளரணும். அந்த மாதிரி ஒரு சைஸ் இருக்கிற பாட்டில் வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த அவரைக்காவோட செடி இந்த பாட்டில் தான் இனிமேல் நான் வளர்க்க போகிறேன். ஒரே ஒரு செடி ஒரு பெரிய பாட்டில் வளர்க்குறேன். இதை விட பெரிய பாட்டுன்னா உங்களுக்கு 3 செடி வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்காக ஒரு பேம்புவோட ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். டாலர் ட்ரீலேருந்து வாங்கின பாட்டு 10 inch பாட்டில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ பாட் வாங்கும்போது இப்படி இருக்கும். அதுக்கு கீழே இப்படி ஹோல்ஸ் போடுறதுக்கு இடம் இருக்கும். அதில் ஜஸ்ட்டு நைஃபை வச்சுக்கிட்டு இப்படி ஹோல்ஸ் போட்டால் போதும். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ஹோல்ஸ் போட மறக்காதீங்க, ஏன்னா தண்ணி போகாது. இப்படி இருக்கும்.
ஹோல்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் மண் ஃபில் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த தக்காளி செடி இது வந்து செரி டொமேட்டோட செடி தான். இதில் வந்து ஒரு 5 இலை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வர இந்த இலை இல்லாமல் ஒரு 3 இலையாச்சும் வந்திருக்கணும் மேலே. இந்த டைமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கார்ட்போர்டோட சீட் ஸ்டார்டிங் ட்ரேன்றதுனால இது அப்படியே புதைச்சிடலாம். நீங்கள் பிளாஸ்டிக் ட்ரேயில் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து அந்த செடி மட்டும் அந்த மண்ணோடு எடுத்துடுங்க. இது வந்து கார்ட்போர்டுன்றதுனால இது அப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ ஒரு பெரிய குழி அப்படியே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பெரிய ஹோல் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் கொஞ்சமாக ஃபர்டிலைசர் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த நேச்சர் கேரோட இந்த ஃபர்டிலைசர் தான், ஆர்கானிக் நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான் போடுறேன் ஃபார் டொமேட்டோ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஃபர்டிலைசர் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த செடி அப்படியே வச்சிடலாம். ஸோ டொமேட்டோ செடி மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் குழி கொஞ்சம் டீப்பாக வைக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து வேராக மாறிடும். பார்த்திங்களா? இதோட ஸ்டெம்மில் வந்து ரொம்ப ஹேரியாக இருக்கும். இது எல்லாமே வேராக மாறிடும். அதனால கொஞ்சம் டீப்பாக வைக்கலாம். வேணும்னா நீங்கள் இந்த கார்ட்போர்டு எடுத்துடலாம். பட் ஆல்ரெடி இந்த கார்ட்போர்டுக்கு வெளியிலேருந்து வேரெல்லாம் வந்திருக்கிறதுனால நான் இது இப்படியே வச்சிட போகிறேன். கொஞ்சம் டீப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மண் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு வெயில் இருக்கிற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட பாட்டோட சைஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த சைஸ் பாட்டில் வைக்கணும், செடி பெருசில் வைக்கணுமா சின்னதில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த 2 பாட்லேயும் இருக்கிறது வந்து ஒரே செடி தான், கேப்சிகமோட செடி. இது இப்போது ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு, அதனால செடி கொஞ்சம் வாடி இருக்குது. ஆனாலும் இந்த வின்டர் முடிஞ்சும் இந்த செடி இப்படியே இருக்குன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பாட்டு, இந்த பாட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஹாரிசான்டல் பாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சோட பாட். இந்த 10 இன்ச் பாட்டில் இருக்கிற கேப்சிகமோட செடி பாருங்கள், இப்போவும் நல்ல காயாக இருக்குது, நிறைய காய் இருக்குது. இப்போவும் நல்ல செடி பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும், நல்ல ஹெல்த்தியாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குச்சி மாதிரியாக இருக்குது, பெரிய ஹெல்த்தியாக இல்லை. ஆனாலும் இதுலேயும் கேப்சிகம் ஆகும். இந்த செடியில் ஒரு 2 கேப்சிகம் ஆகுதுன்னா இந்த செடியில் ஒரு 10 கேப்சிகம் ஆகும். ஸோ பாட்டோட சைஸ் வந்து மேட்ரான்னு கேட்டால் ஆமாம், பெரிய பாட்டில் வைக்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் சின்ன பாட்லேயும் உங்களுக்கு வளர்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி 2 சைஸ் பாட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து 10 இன்ச் பாட், இது வந்து நார்மல் ஒரு 5 இன்ச் பாட்னு நினைக்கிறேன், 5 or 6 இன்ச் பாட். இதில் 2லேயுமே நான் தக்காளி செடி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் கிடைக்கிற தக்காளி ஒரு 30 தக்காளி கிடைக்குதுன்னா இதில் வந்து ஒரு 10 தக்காளி தான் கிடைக்கிது. ஆனால் 2 செடியுமே வந்து நல்லா வளரும். அதில் கிடைக்கிற காயோட கவுண்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இப்போது இந்த மாதிரி பெரிய பாட்டு இல்லை, சின்ன பாட்டு தான் இருக்குன்னா நீங்கள் இன்னும் சங்கடப்பட வேண்டாம், இந்த பாட்டிலே உங்களுக்கு வளர்க்கலாம். அவ்வளோதான். ஸோ பாட்டோட சைஸை பொறுத்து செடியோட ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும், செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை விட ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா. ஆனால் நீங்கள் எந்த சைஸ் பாட்டில் வேணாலும் வளர்க்கலாம், எக்ஸப்ட் ஜுக்கினிக்கு மட்டும் ஒரு பெரிய பாட் வேணும். பெரிய பாட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ச் பாட் வேணும், இல்லைனா ஒரு பெரிய க்ரோ பேக் வேணும். ஸோ அதில் வந்து ஒரு செடி ஒரு பாட்டில்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். நீங்கள் அப்புறமா எப்போவுமே என்கிட்ட கேட்குற கேள்வி தான், எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சீட் ஸ்டார்டிங் ட்ரேனால் வந்து நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றலாம். அதுவும் வந்து இந்த மேலே இருக்கிற மண் ட்ரையாக இருந்தால் மட்டும் ஊற்றினா போதும். ஓகே, நல்லா வெயில் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, மேலே இருக்கிற மண்ணெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே டக்குன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தான் நான் இந்த செடியில் தண்ணி ஊற்றினப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னா முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் பார்த்திங்கன்னா இந்த சைஸே வந்து இவ்வளோ தான் இருக்கும்.
இந்த சைஸில் அவ்வளோக்கு தண்ணி அதுக்கு ஃபீல் பண்ணி வைக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே. அதே வந்து இப்போது இந்த மாதிரி பாட்டுனா வந்து இந்த மாதிரி சைஸ் பாட், இதில் இப்போ சன்ஃப்ளவரோட சீட்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஜெர்மினேட் ஆகி ஒரு இலை வந்திருக்கு. ஸோ இந்த சைஸ் பாட்டுனாலும் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஸ்பாட்டோட சைஸ் பொறுத்தும் நீங்கள் தண்ணி ஊற்றுறது டிஃபர் ஆகும். இந்த மாதிரி பாட்லேயும் ரொம்ப தண்ணி அதுக்கு எடுத்து வைக்க முடியாது, சீக்கிரமாக ட்ரை ஆகி போயிடும். அதனால் டெய்லி தண்ணி ஊற்றலாம். அதுவும் வந்து நல்லா வெயிலாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க, மேல் மண் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா டக்குன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அந்த செடி வாடி போயிடும். ஓகே. இப்போது இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். இந்த சைஸ் பாட்டுக்கு அப்புறம் இந்த க்ரோ பேக்குக்கெல்லாம் வந்து தண்ணி நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் ஊற்றுறேன். அதுவும் தண்ணி ட்ரை ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனால சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகி போயிடாது. இப்போது நான் தண்ணி எப்படி ஊற்றுறேன்னு காமிக்கிறேன். இந்த செடியெல்லாம் நான் இப்போ தான் பெரிய பாட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அதுக்காக ஃபஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எவ்வளோ மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றணும் அப்படியெல்லாம் சொல்லித்தரேன் எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். இப்போது கீழே இருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது அணில் ஓடிட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா தண்ணி நான் ஊற்றவே இல்லை, மேலே மண் ட்ரை ஆகிருக்கு. அதனால் இந்த செடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றினா போதும். அந்த ட்ரேயோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இந்த செடியோட மண் ரொம்ப ட்ரையாக இருக்குது, தண்ணி ஊற்றி ஒரு 3 நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி விடலாம். பாட்டுக்கு கீழே ஹோல் இருக்கிறதுனால எக்ஸஸ் தண்ணி அப்படியே கீழே வந்துடும். நீங்கள் ஜாஸ்தி தண்ணி ஊற்றினீங்களும் பிரச்சனை கிடையாது, அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த மண் ட்ரையாக இருக்குன்னு தோணுன்னா அப்போவே தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அந்த பாட்டில் ஊற்றின தண்ணியெல்லாம் வெளியில் வந்தாச்சு பாருங்கள். ஸோ எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றும்போது மேலே இருக்கிற மண் ட்ரையாக இருந்தால் அப்போவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ எவ்ரிடே நம்ம தண்ணி ஊற்றணுன்னு தேவையில்லை. நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் அந்த செடிக்கு அவ்வளோக்கு நல்லது கிடையாது. ஸோ மேலே இருக்கிற மண் ட்ரை எப்போ ஆகுதோ அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இன்னொரு சைன் கூட காமிக்கிறேன். செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா செடி என்னாகும், வாடி போயிடும். ஸோ இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றலை, அதனால் செடி வாடி போயிருக்கு. இது ஸ்விஸ் சார்டோட செடி தான். இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன், அதனால் இது இப்படி ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இப்படி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கான விஷயந்தான். செடி வாடி போனால் தண்ணி ஊற்றணும்னு எல்லாருக்கும் தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி செடி வாடி போனாலும் டக்குன்னு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வெயிலில் இருக்கிற செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மண் சீக்கிரமாக ட்ரை ஆகி போயிடும். அதே வந்து இப்போது இந்த மாதிரி செடியெல்லாம் ஷேடில் இருக்குது. ஷேடில் இருக்கிற செடி எல்லாமே தண்ணி ஊற்றலை, சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதனால இதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. நல்ல வெயில் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸோ 3 days ஒன்ஸோ தண்ணி ஊற்றினா போதும். அப்போது இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் விதை போட்டு செடி ஆரம்பிக்காதவங்க கண்டிப்பாக ஒரு விதையாச்சும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு செடி வைக்கும்போது திருப்பி நிறைய செடி வைக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வரும். அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் கார்டனிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து நேற்று ஒரு ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக நல்லா பவுன்சியாக இருக்குல்ல செடின்னு இல்லை முடி. ஸோ இந்த ஹேர் மாஸ்கோட இது வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பட் எனக்கு தெரியல உங்களுக்கு ஹேர் மாஸ்கோட வீடியோலாம் பிடிக்குமான்னு. அதனால வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு சூப்பர் எக்ஸைட்டிங்கான vlog வர வரைக்கும் பாய்.